அணியத்தி பிராவு அப்படின்ற மலையாள படம் செம்ம ஹிட் ஆச்சு. அந்த படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க ஷாலினி. அப்போ அவங்களுக்கு 17 வயசு தான். ரீ என்ட்ரிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கிட்ட மீடியாக்கள் கேட்காம விட்டுருப்பாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 3 சிங்கர்ஸ் இருக்கக்கூடிய நம்ம மக்கா பேண்ட் இதே மாதிரி உங்களோட ஈவென்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க நம்பர்ல நம்ம செல்வெற்றிக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் சினிமால நடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா ஃபாசில் அங்கிள் கேட்டதால என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. நோ சொல்ல முடியாம சரி ஓகே இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சுட்டு சினிமா விட்டு போயிடலாம்னு தான் ரீ என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த முடிவு அமையல. ஹோம்லி லுக், ரொம்ப பாந்தமான நடிப்பு, சென்சிபிளான ட்ரெஸ்ஸிங்னு அந்த அணியத்தி பிராவு அப்படின்ற படத்துல நடிச்ச ஷாலினியை தங்களுடைய வீட்டு பெண்ணாகவே மலையாளிகள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் ஷாலினிக்கு பல இடங்கள் இருந்தும் குவிய ஆரம்பிச்சது. இதனால தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்ட ஷாலினி அவர்கள் அன்றைய இளம் ஹீரோக்கள் கூட சேர்ந்து 6-7 மலையாள படங்கள்ல கதாநாயகியா நடிச்சாங்க. அணியத்தி பிராவு படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் அந்த படத்தை தமிழ்ல காதலுக்கு மரியாதை அப்படின்ற பெயர்ல ரீமேக் பண்ணாரு அதே டைரக்டர் ஃபாசில். இந்த படத்தோட வெற்றியை பத்தி தமிழ் ரசிகர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கரியர் திருப்பு முனையா அமைஞ்ச திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஷாலினிக்கு சிறப்பான ஓப்பனிங்கா தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு.